சபையாய் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். சபை மூலமாக உங்களை நாங்கள் இந்த இடத்துல மீண்டுமாக வரவேற்கிறோம். ஏசாயா 40:29 இப்படி சொல்லுகிறது: சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஆமேன், ஆமேன். எத்தனை பேர் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறீங்க? ஆமேன் சொல்லுங்க. சோர்ந்து போகிற நமக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறார். இந்த வசனத்தை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்வோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறார். சங்கீதம் 72:12 சொல்லுகிறது: கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் அவர் பெருக விடுவிப்பார் என்று சொல்லி. ஆமேன். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறியவனையும் அவர் விடுவிப்பார். இந்த கால வேளையிலும் சொல்லுவோம்: ஆண்டவரே, சோர்ந்து போகிறவருக்கு நீங்கள் பலன் கொடுக்கிற தேவன் அல்லவா? இந்த கால வேளையிலும் கூட சோர்ந்து போய் ஒருவேளை பல காரணங்களால், ஏதோ ஒரு வேலை பழுக்களால், டயர்டால், சுகையினத்தினால நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஒரு பிரச்சனையால் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் இந்த வேளையில் தேவன் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் விசுவாசத்தோடு எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சோர்வான ஆவியை நீக்கும் தூயராவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். சோர்வான ஆவியை நீக்கும் தூயராவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே, நீங்க மட்டும்தான் அப்பா எங்களுக்கு விடுதலை. நீங்க தான் எங்களுக்கு பலன் கொடுக்க முடியும் தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த காலை வேளையில கூட அன்பான இயேசுவே, இந்த காலை வேளையில எங்களுக்கு பலன் தாருங்க தகப்பனே. எல்லாம் எனக்கு நீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. இயேசுவே, விடாதீங்க. இயேசுவே, இயேசுவே, எல்லாம் எனக்கு நீரே. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. விடாதீங்க. சொல்லுங்க. காத்திருந்து பலன் பெறுவேன், கழுகு போல பரப்பேன். காகத்தின் வம்சம் நான் அல்ல. ஆண்டவரே, நிரப்புங்க எங்களை. சிங்கத்தின் குட்டி நானே. இயேசுவே, 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 எல்லாம் எனக்கு நீரே. மறுபடியும் சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. அவருடைய நாமத்தை பயப்படாம சொல்லுங்க. அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது விடுதலை உண்டாகும். இயேசுவை கூப்பிடும் பொழுது கட்டுக்கள் அறுக்கப்படும். இயேசுவை கூப்பிடும் பொழுது வியாதிகள் நீக்கப்படும். இயேசுவை கூப்பிடும் பொழுது சமாதானம் கிடைக்கும். எல்லாம் எனக்கு நீரே. மறுபடியும் சொல்லுங்க. ஆண்டவரே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே,
எனக்கு நீரே சோர்வான ஆவியை நீக்கும் தூயராவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். மறுபடியும் சொல்லுங்க. சோர்வான ஆவியை நீக்கும் தூயராவியை அகற்றும் கண்ணீரின் மத்தியில் வாரும் அப்பா வேண்டுகிறேன். இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே சொல்லுங்க. இயேசுவே 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 எல்லாம் எனக்கு நீரே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுமே தய கேட்டு பாதம் வந்தே சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே தடையாவும் அகற்றிடுவே தய கேட்டும் பாதம் வந்தே எந்த ஜெபவேளையில் உம்மை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்த ஜெபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்த ஜெபவேளை உம்மை வந்தேன் தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்றேன் நாதா. நம்பிக்கை இல்ல
இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே, போராடி ஜெபிக்கின்ற நாதா, எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே, தயை கேட்டும் பாதம் வந்தேன். சோராது ஜெபித்திட விடாதீங்க, சொல்லுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுப்பேன் என்று சொன்னீங்களே தகப்பனே, இப்பொழுதும் எங்களுக்கு சோர்ந்து போயிருக்கிற இந்த நிலைமையிலிருந்து ஆண்டவரை ஒரு பலனை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் பெருக பண்ணுவீராக ராஜா. இந்த இடத்துல பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையிலே ஜீவன் இருக்கிற ராஜா ஆண்டவரே, ஏசாயா புத்தகத்திலே சொன்னது பிரகாரம் ஆண்டவரே தகப்பனே, நீங்க சொல்லி இருக்கிறீங்க சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுப்பேன் என்று சொல்லுவேன் சொன்னீங்க தகப்பனே. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை தருவேன் என்று சொன்னீங்களே தகப்பனே. உமது வார்த்தையில ஜீவன் இருக்கிற ராஜா, நீ சொல்லும் பொழுது ஆண்டவரை சகலம் உருவாக்கிட்டே ராஜா. இப்பொழுதும் என் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்க கட்டளையிடுங்க ராஜா. எல்லா சோர்வுகளும் அகன்று போகும்படியாய் கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரை வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளுக்கு ஆண்டவரே, தோல்வி நிமித்தம் இருக்கிற சோர்வுகளுக்கு ஒரு வெற்றியை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எனக்கு ஆண்டவரை தகப்பனே சரியான ஊதியம் கிடைக்கவில்லை, நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி இடத்துல விற்கிறவங்களுக்கு ஆண்டவர் அந்த சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்க தகப்பனே. அதிகாலையில் இருந்து ஜெபிக்க முடியவில்லையே என்று சொல்லுகிறவர்களுக்கு அந்த சோர்வின் ஆவிகளை எடுத்து போடுங்க அருமையான ஆண்டவரே தகப்பனே. கர்த்தாவே, இந்த வேளையிலும் கடன்களின் கட்டுகளினால கட்டப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்திலே கண்ணீரோடு ஆண்டவரே இந்த இடத்துல வந்து நிற்கிற ஒவ்வொரு பைனான்ஸ் இதுல கட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை சோர்ந்து போயிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் சோர்வுகளை எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரது வார்த்தையிலே வல்லமை இருக்கிற ராஜா, இப்பொழுது விரங்குங்க தகப்பனே, இப்பொழுது விரங்க தகப்பனே. ஏசாயா புத்தகத்திலே சொன்ன பிரகாரம் விரங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போயிருக்க எங்களுக்கு பலன் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. வாழ்க்கையில் இருக்கிற தோல்விகளின் நிமித்தம் ஆண்டவரே, அன்பில்லாத நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறோமா ஆண்டவரே, எங்களுக்கு அந்த சோர்வின் ஆவியை எடுத்து போடுங்க ராஜா. உமது அன்பு போதும் ராஜா, உமது பலன் போதும் ராஜா. இந்த கால வேளையிலே ஆண்டவரை சோர்வோடு இருக்கிறவர்களை நிரப்புங்க 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 ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரை நிரம்படியாய் ஜெபிக்கிறோம். உமது வல்லமை இறங்கட்டும் தகப்பனே, உமது வல்லமை இறங்கட்டும் ராஜா, உமது அபிஷேகம் இறங்கட்டும் ராஜா, உமது பிரசன்னம் இறங்கட்டும் ராஜா, உமது அக்கினி இறங்கட்டும் ராஜா. நிரப்புங்க 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 ஆவியானவரே. ஜப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே, எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஆமென். இந்த காலை வேளையில எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க
சோர்வோடு வந்தேன், தேவன் எனக்கு சோர்வுகளை எடுத்து போட்டார். பலவீனத்தோடு வந்தேன், இந்த இடத்துல தேவன் பலவீனத்தை எடுத்து போட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு இருக்கிறவங்க கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துங்க. தேவனுடைய மகிமை உங்களை நிரப்பிட்டு இந்த கால வேளையிலும் கூட ஏசாயா 60 இப்படியாய் சொல்லுகிறது, 60:20 சொல்லுகிறது, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒருவேளை துக்கத்தோடு நீங்க இந்த இடத்துல வந்திருந்தா, இருளோடு வந்திருந்தா, உங்க வாழ்க்கையில ஒரு இருள் இருக்குது, என்ன வாழ்க்கையில வெளிச்சமே இல்லைன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமா இருப்பார், உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமேன். சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறார். ஆமேன். எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமேன். இப்பொழுதும் அந்த வெளிச்சம் தேவை என்று சொன்னாலே தேவனுடைய அக்கினி நமக்கு தேவை. அந்த அக்கினினாலே நம்ம நிரப்பும் பொழுது எங்களை சுற்றி வருகிற பிசாசின் தந்திரங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். ஆமேன். எங்களை சுற்றி வருகிற பாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். நாங்கள் முன்னோக்கி போகிற பாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்படும். ஆமேன். இந்த கால வேளையில் சொல்லுங்க, தேவனே உம்முடைய அக்கினியின் அபிஷேகம் வேணும் ராஜா, எனக்குள்ள ஒரு அனல் இல்லை ராஜா, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் குறைவா இருக்கு ராஜா, இப்பொழுதும் உமது அக்கினியின் அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி இந்த காலை வேளையில சொல்லுங்க. தகப்பனே நீங்க எங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருங்கன்னு சொல்லி இந்த காலை வேளையில ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி உற்சாகமாக அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்த்துகால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே. சொல்லுங்க, விடாதீங்க. அந்தியகால அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலும் கொய்த்துகால சமயமல்லோ ஆத்மாவில் நிறைக்கணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் வீசணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. அஸ்தியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணணும், அதிகாரம் பகரணுமே, இனி ஆத்மாவில் பிரவேசிச்சிடாம். அஸ்தியோட தாழ்வரையில் ஒரு சைன்யத்தை நான் காணணும், அதிகாரம் பகரணுமே, இனி ஆத்மாவில் பிரவேசிச்சிடாம். சொல்லுங்க, தீ போல இறங்கணுமே. கேளுங்க தகப்பனே, உமது அக்கினினால நிரப்புங்க ஆண்டவரே தகப்பனே, தீய பரவுங்க ஆண்டவரே தகப்பனே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கை மேகம் நான் காணணும், ஆகாபு வீரஷ போலே அக்னி மலையாய் பெய்யணுமே. கர்மேலிலே பிரார்த்தனையில் ஒரு கை மேகம் நான் காணணும், ஆகாபு வீரஷ போலே அக்னி மலையாய் பெய்யணுமே. விடாதீங்க, சொல்லுங்க, தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே. விடாதீங்க, சொல்லுங்க, காற்றாய் வீசணுமே,
காற்றாய் வீசணுமே, தீ போல தீ போல தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணும். சீனாய் மலைகளிலே, சீனாய் மலமுகளில் ஒரு தீச்சுவாலை நான் காணுന്നു. இஸ்ரவேலின் தெய்வமே, ஆத்தி என்னில் இறங்கணுமே. கேளுங்க, சொல்லுங்க. சீனாய் மலமுகளில் ஒரு தீச்சுவாலை நான் காணுന്നു. இஸ்ரவேலின் தெய்வமே, ஆத்தி என்னில் இறங்கணுமே. தீ போல இறங்கணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே. விடாதீங்க, சொல்லுங்க. ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. சீனாய் மலமுகளில் ஒரு தீச்சுவாலை நான் காணுന്നു. இஸ்ரவேலின் தெய்வமே, ஆத்தி என்னில் இறங்கணுமே. சொல்லுங்க. சீனாய் மலமுகளில் ஒரு தீச்சுவாலை நான் காணுന്നു. உற்சாகமா கேளுங்க தகப்பனே. அந்த தீயை என்ன மேல இறங்கும் ஆண்டவரே. அந்த தீயினால என்ன சுட்டெரித்து போடுங்க தகப்பனே. இயேசுவே நீர் இறங்குங்க தகப்பனே. சீனாய் மலமுகளில் ஒரு தீச்சுவாலை நான் காணுന്നു. இஸ்ரவேலின் தெய்வமே, ஆத்தி என்னில் இறங்கணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. தீ போல இறங்கணுமே, அக்னி நாவாய் பதியணுமே, கொடும் காற்றாய் வீசணுமே, ஆத்ம நதியாய் ஒழுகணுமே. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடுவோம் எங்கள் கண்மலை. செங்கடலை நீர் பிளந்து செம்மையான பாலை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்து கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டு. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு
ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் கண்மலை நீர். அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எனது நேசர் என்னோடு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது ரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது ரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன். கலக்கம் என் மேல் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். தோல்விகள் என்னை சூழ்ந்தாலும் தொடர்ந்து அவரில் ஓடிடுவேன். கலக்கம் என் மேல் வந்தாலும் கலங்கிடாமல் சென்றிடுவேன். கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. கர்த்தர் என் மேய்ப்பரே, இனி குறைவே எனக்கில்லையே. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. நம்பிக்கையோடு சொல்லுங்க. எனக்கு எதிராய் உருவாகும் ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே. எனது பக்கம் ஆயிரங்கள், எனது பக்கம் ஆயிரங்கள் விழுந்தாலும் என்னை அணுகாதே, விழுந்தாலும் என்னை அணுகாதே. கர்த்தரின் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லையே. கர்த்தரின் தஞ்சமே, இனி பயமே எனக்கில்லையே. எனது நேசர் என்னோடு, இனியும் தோல்வி எனக்கு இல்லை. எனது ரட்சகர் என்னில் உண்டு, இனியும் வெட்கம் எனக்கு இல்லை. எனது நேசர் என்னோடு,
Let's open the mouth and just praise God. What a wonderful Savior. When He's there for us, who can be against us? Hallelujah. He's our rock, He's our foot, He's our He under His wings. That's what the word says, under His wings. We take refuge under His wings. Hallelujah. இந்த கால வேளையில அன்பான தேவ பிள்ளைகளே, ஓ கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றி ராஜா, நன்றி என் தகப்பனே, நன்றி ராஜனே, நன்றி ராஜனே, நல்லவரே வல்லவரே போதுமானவரே நன்றி. I want everyone to just open your mouth and just praise Him, praise Him. Hallelujah. He's a wonderful Savior. Worship is that something gets birthed from your heart, from your heart to just praise God for what He has done. Worship is not the song that comes, we sing every time. It's from your heart. Let your own heart start speaking and praising Him. Let that be a worship today morning. Hallelujah. Do not wait for somebody to lead the worship. Let your heart rejoice in glorifying the God of God. Oh, what a wonderful Savior. Mighty God. Nothing is impossible with Him. The way in which He leads us, it cannot be compared. He's such a fairest loving Jesus. Hallelujah. He's beautiful than any other things in this world. Bring him to your thought that you're standing and worshiping, glorifying the Lord. Oh Rabashika Marantolo Rabu. Derelabo se keremantana kasarabodi balaraba. Irikamalato sokoromononto sakamaria lare. Every visikantanama. Great is thy faithfulness, O God. Great is thy faithfulness. Great is thy faithfulness. Oh, what a wonderful Savior. What a wonderful Savior. They may say, Keramosoloro. Yo Rabosher in Toloro. Dida Masakandalare. Irabose. Irakamahara Santalarabu. Ora Kamaridalare de Sekarade. Great is your faithfulness. Great is your faithfulness. Great is your faithfulness, O God. Thank you, my Master. Thank you, my Master. Thank you for your Lord healing touch. Thank you for the blood that has been shed in the cross of Calvary. Thank you, Jesus, for the love that you displayed in the cross of God. Oh, what a wonderful Savior. What a wonderful Savior. Hallelujah. Church, today morning, can you say that, Lord? I love you, my Father. I love you, my Jesus. There's nothing I can give to you for the work what you've done for me in the cross. Except only one thing is that I give myself to you, O God. Can you say that? I give myself to you, O God. Hallelujah. Hallelujah. Oh, Ramoshe. Thank you, Jesus. Hallelujah. Oh, glory of Father. Praise you, Jesus. Thank you, my Master, for everything that you've done. Everything that you've done, O God. For sustain me to see this day. What a glorious, awesome God. Many has not, Lord, had the opportunity to see this. But you made us to, Lord, to come at the feet of yours. We glorify your name. We glorify your name, O Lord. Thank you, Jesus. அப்பா, இந்த கால வேளையில உம்மை நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீ செய்த அநேக நன்மைகளுக்காக நன்றி செலுத்து. ஆண்டவரே, கைவிடாதவரே, கண்மலை மீது நிறுத்தி வைப்பேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே, நீர் எங்களை கரம் பிடித்து நடத்தி வந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் உம்முடைய பிரசன்னம் அசைவாடணும். தகன பலியாக எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம்.
Hallelujah. In your altar, oh God, we sacrifice, we bring as a sacrifice to you. ஆண்டவரே, நீர் உயர்த்தப்படணும் ராஜா. எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய எல்லா காரியங்களிலும் எல்லா துதிக்கான மகிமை இந்த காலவேளை உமக்கே எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Hallelujah. God is good. Amen. Hallelujah. Touch the person next to you. Say, you are blessed because you are in the presence of God. Hallelujah. He's sending you a word for you today morning. Touch him and tell. Touch the person next to you. Tell him that he is sending the word to you today morning. Hallelujah. He is touching. He is sending the word. அவர் உங்களுக்காக இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஆமென். நீ வந்தது நஷ்டம் இல்லாமல் ஒரு பெரிய லாபத்தை காண போகிறாய். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் நீங்கள் வந்தது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை காண போகிறீர்கள். You come here to receive a great and big blessing. How many of you believe that? Hallelujah. The word of God alone can set you free. The word of God alone can bring great and mighty things in your life. Hallelujah. Hallelujah. He himself is the word. Hallelujah. Today morning receive the word. Let the word come inside you. Let every obstacle be moved. Hallelujah. Nothing can stop you. Amen. Hallelujah. Nothing should stop you. Amen. Hallelujah. வாயில சொல்லுங்க, என்னை ஒன்றும் நிறுத்த முடியாது, என்னை ஒன்றும் தடுக்க முடியாது, நான் இயேசுவுக்காக ஓடுகிறேன்னு சொல்லுங்க. The fire should come from your belly and it should go out. Amen. Hallelujah. Hallelujah. Amen. Hallelujah. Praise God. Hallelujah. When you start, I believe one thing is when you start praising, when you start glorifying the Lord, you see something will marvelous happen. All the chains, all sickness, everything which is trying to hold you will start living. Everything will move. Amen. Hallelujah. Hallelujah. This is my experience. Hallelujah. Hallelujah. Whenever you're sick or whatever is it, nothing can stop, because be a person that like a fire for God, fire for Jesus Christ. Amen. Hallelujah. You will see great and mighty things happening in your life. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Jokes apart. Hallelujah. Though the song is in Tamil, but I want every people who speak in English, I want you to speak. It's about the prayer that brings victory in your life. Prayer is alone. It's a source to bring victory. Hallelujah. That's what we are going to sing now. Hallelujah. I want you to go in spirit, move in spirit with the same tune. Hallelujah. Let the Lord speak to you. Let the Lord minister to you. Hallelujah. Give yourself. Hallelujah. Hallelujah. ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்தில் வேலும் எங்கள் தேவா, ஜெபத்தின் மேன்மை காண செய்யும், ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயா. Let every eye be closed. Let every eye be closed. Ask the Lord, give me that desire that I should have that passion to pray. Give me that desire to pray. Change my heart, oh God. Hallelujah. Prayer is a victory, boss. Prayer is a victory, my Lord. I'm just holding on that, oh God. Give me that heart, oh God. கரங்களை உயர்த்தி ஜெப சிந்தனையோடு ஆண்டவரே ஜெபிக்கும்
அந்த இருதயத்தையும் வாஞ்சியத்தையும் ஜீவியத்தில் வெறுமையாக உம்முடைய கரத்தில் என்னை ஒப்படைக்கிறேன். இதுவே சட்டம் ஜெபமே ஜீவன். Thank you, Lord. Thank you. ஜெபம் ஜெயம் Hallelujah. Glory. ஜீவியத்திற்கு Thank you. Thank you. Thank you. நன்றி அப்பா. நன்றி ராஜ். நன்றி ராஜ். Hallelujah. Amen. உங்களை எல்லாரும் இந்த காலவேளை உயிர் தெழுந்த ராஜாதிராஜன் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். Amen. I welcome you all in the mighty name of the resurrected Savior Jesus Christ. Amen. Hallelujah. Let's move to the Word of God, directly to the Word. Amen. Today morning, let's give glory to the Jesus Christ. Clap your hand and give him glory and honor. Invite the man of God for this hour. Hallelujah. Praise be to God. கர்த்தரின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Holy Spirit, descend upon this church and each one of us and lead us all mightily to serve the kingdom cause. Amen. எல்லோரும் என்னோடு கூட இருந்து let us take an oath and repeat the words I say and take an oath. May the words of my mouth and the meditation of all of our hearts be accepted in your sight, O my rock, my redeemer, my Christ, my Jesus Savior. Amen. எப்போதும் போல today's message also is dedicated to the fond memories of my beloved sister Suganti. Amen. Hallelujah. This indeed a mighty and powerful day. Amen. If you believe, you see the glory of God. Amen. Jesus said in John 11:40, விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். Amen. Hallelujah. Those of you believe, you see glorious days ahead. Amen. இன்று இனி ஆரம்பமாகிறது வெற்றி திருநாட்கள். Amen. Glorious days have just begun. Amen. You will rise and shine because the glory of God has come upon you. Amen. இந்த காலையில் as I entered the church, Brother David was singing, David and the group, worship group was singing. உன்னை நம்பி நாடி வந்தேன் என் தேவனே பதில் தாரும் ஐயா. Amen. This is the first day in this year 2026 I am coming to this church. Amen. And therefore the Lord has sent me here with the promised word for this church and for each one of you for the year 2026. Amen. Hallelujah. On the very first day of January, I knelt down and prayed to the Lord to give me the promised word for this church. And whatever He gave, I immediately sent by WhatsApp to Pastor Isaac and some of you. Today, the Lord is speaking to you directly. Amen. Amen. The promised word for 2026 for the SIM Church, Charlotte International Ministry Church, and for each one of you and all of your extended families, your friends who are not even here. Amen. And the promised word is, whatever you pray, He will hear you. உம்மை நாடி வந்தேன் பதில் தாருமையா சொன்னீங்களே, whatever you pray, He will hear you. Whatever you decree will be established. The light will be shining on your path, on your road ahead of you. Amen. This is from the book of Job 22, verses 27 and 28. Amen. This is the promised word. Whatever
Whatever, there's no conditions there. There is no exceptions there. Whatever you pray, He will hear you. And whatever you decree, in Jesus' name, whatever you decree will come to pass. Amen. And the road you walk, the road you go ahead, will be lit with the light of Jesus. Amen. The living light will lead you, guide you. Amen. You are, the Lord decrees and declares, you are more than a conqueror. Amen. You are more than a conqueror. The word says in Romans 8:37, that's the message. You are a conqueror. In more than, you are not only just a conqueror. In all these things, the word says, in all these things, you are more than a conqueror through Him who loved you. Amen. You are more than a conqueror in all these things. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. You are not just a conqueror, you are more than a conqueror in all these things. ஆதியாகமம் 1:28 ஆதியிலேயே நம்ம படைக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் கட்டளையிட்டு இருக்கிறார், அறிக்கையிட்டு இருக்கிறார். Genesis 1:28 says, God blessed them. God blessed us. And He said to us, be fruitful, multiply, fill the earth, subdue. In our word, subdue and have dominion all the things that lives in the sea, walks on earth, and flies in the air. Amen. Hallelujah. You are complete conqueror. Everything. You are more than a conqueror in all these things. இந்த கால வேளையில் some of you might have come into the church with some frustration, some depression, some distress, some sorrow. But God gave the promise word just for you. He has come here now. The Lord is here. Amen. Hallelujah. Hallelujah சொல்லுங்க. கர்த்தரை கைதட்டி மகிமைப்படுத்துங்க. Lord is here to speak the promise word in the mid of the February. Amen. Hallelujah. Because He declares, you are more than a conqueror in all these things. What things? Frustration, tribulation. It's not my words, huh? It's the words of God. Word of God. Tribulations, distress, persecutions, perils, nakedness, vulnerability, sword, death, or life. Angels or principalities, powers, heights or depths. Nothing ever created can separate us from the love of God. Amen. Because the love of God has made us, our love of God has made us more than a conqueror of all these things. Starting from tribulations, your frustrations, your depressions, your sorrow, your confusion, your doubts, create, all gone now. It's gone. Because God says, you are more than a conqueror. You have dominion on all these things. Amen. Hallelujah. இந்த கால வேளையில் சோர்ந்து போய் உட்காந்துருக்கவங்களாம் அந்த வர்ஷிப் சாங்கில் பாடின மாதிரி நிமிர்ந்து உட்காருங்க. Because you are not someone on the street. You are the children of God. Amen. You are children of the living God. And the living God is living here in you. No longer I live. The word of God says in Galatians 2:20, no longer I live, is Christ Jesus. என்னில் பிழைத்திருப்பவர் வாழ்பவன் நான் இல்லை, என்னில் பிழைத்திருப்பவர் யாரு? Amen. Hallelujah. No longer I live, is Christ Jesus who lives in me. I am a child of God. I am more than a conqueror of all the troubles, all the principalities, all my enemies. Jesus said, Jesus அவரே கர்த்தரே சொல்லியிருக்காரு. லூக்கா
10:19 I given you authority to trample over snakes and scorpions and power over all your enemies. Amen. Amen. You are a conqueror and you got the power to trample snakes and scorpions, your enemies. Power over your enemies. No one can stand against you. But I'm going to ask you a terrible question. ஒரு திடுக்கிடும் கேள்வி நான் கேட்க போறேன். You are a conqueror. You have complete dominion. The superpower, the Ecosia. In Greek it's called Ecosia. The superpower to have dominion on all that lives. Sea, earth, air. You have full control. Then how come Christianity is shrinking? Have any of you heard this? Have any of you know this? Are any of you aware of this? Christianity is shrinking. In the past decade, கடந்த 10 வருஷங்களில் கிறிஸ்துவ உலகம் சுருங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. We were at the beginning of the past decade 2.9 billion. Now many of them have either just gone out, slide back. But worse still is, the worst news is many of them have gone into other religions. Other religions are increasing. I won't name any. Many other religions are increasing because our people, our brethren have gone there. While the word of God has given us all authority to be conquerors, more than conquerors. Amen. While we are conquerors, our people, our subjects, our brethren, our brothers and sisters, many of them have found place in other religions. Our worship places, our churches in many countries like US, which are recorded as Christian countries, Philippines, many Christian countries, churches have become the worship places of other religions. The cross is not there. Something else is there. I visibly was present, gone in front of some of those buildings. I've gone inside some of those buildings and prayed for the restoration. I have prayed for restoration. We all have to pray. Prayer, கர்த்தர் சொன்னாங்க, ஜெபமே ஜெயம். உண்மை, ஜெபமே ஜெயம். Because of prayers, because of power of prayers, only we are conquerors. We are conquerors. Only 11 பேர் தான். Just 11 illiterate, very low section of the community. No resources, no money, not even change of clothes, no houses, no home. அப்படிப்பட்ட 11 பேர் became 2.9 billion. Amen. Can you beat that matrix? யாராவது இந்த ஃபார்முலா தெரியுமா? Just 11 illiterate people who were never gone out of the borders of Israel. அங்கே விட்டு அதை விட்டு வெளில போனதில்லை அவங்க, அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்டவங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், go ye into all world. Go ye to Jerusalem சொல்லல அவர், go ye to Galilee சொல்லல, go ye
டு ஆல் வேர்ல்டு. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆல் வேர்ல்டுன்னு என்ன தெரியாது? ஜெருசலேம் தாண்டி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் கிரீச்சர்ஸ். கர்த்தர் சொன்ன வார்த்தை மார்க் 16:15, மார்க் 16:15. Jesus says, go ye into all world and make disciples of all creatures. Teach them all that I have commanded you. The Great Commission. அவங்க போனாங்க. அந்த ஒன்றுமே தெரியாதவங்க, அடுத்தது என்ன இருக்குன்னு தெரியாதவங்க, காசு இல்லை, பேங்க் பேலன்ஸ் இல்லை, ஏர் டிக்கெட் இல்லை, கப்பலுக்கு டிக்கெட் இல்லை, காலில் ஒரு சில பேருக்கு ஸ்லிப்பர் கூட கிடையாது, செருப்பு கூட கிடையாது. அந்த காலத்தில் எல்லாமே வனாந்தரம், காடுகள். They all went. One of them came to India, Chennai. Can you imagine that? 2000 years before, one disciple, Thomas, came to Chennai. Where is Chennai? How can he come there? Then, not 2000 years back, எத்தனை குறுநில மன்னர்கள், எத்தனை கிங்ஸ், எத்தனை other religious perverts, dictators were ruling India. Hundreds of kings from 100 different religions, tyrants, cruel dictators were ruling India. One of them came passing Kashmir, passing northern India, passing western India, passing eastern India, all the way to south India. Hallelujah. கர்த்தருக்கு மையப்பது கர்த்தரே. Hallelujah. Thomas came to Chennai. Andrew went to Russia. James went to Spain. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Paul went all over Asia Minor, Rome. Peter went to Rome. Peter established the Peter's Cathedral, the kingdom of Jesus, in front of Romans. And the Roman emperor, the persecutor, the Roman emperor became a Christian. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. Roman emperor who was killing, who was the dictator, who was the king supreme, who was killing Christians, who was totally against Christianity. Overnight, one morning, he becomes a Christian. Saul becomes Paul, just falling from the horse. கீழே விழுகிறவன், குதிரையிலிருந்து திடீர்னு கீழே விழுகிற Paul who falls down on the Damascus road from his horse. What he should say? ஏய், யார் அவன் கத்தணும் இல்லையா? அவன் கேட்குறான், who are you, Lord? Amen. இல்லையா? அவர் தான் கர்த்தர், மகிமையானவர். But we are more than conquerors, but we are letting our people slip from our hands, our fingers, our hearts. இப்படிப்பட்ட ஒரு சோகமான நிலைமை. What we should do? How can we get them back? How can we multiply and fill the earth? Word of God says, be fruitful, multiply, fill the earth, subdue and have dominion. How can we do that? இந்த கால வேளையில் அதுக்கு தான் நமக்கு பெரிய சவால். We are conquerors, no doubt about that. That's why I am here, you are here. We are powerful. Amen. Whatever we decree will be established. The word of God promises us. Heaven and earth will pass away. Heaven and earth will pass away. But my words will remain. Matthew 24:35. சொன்னவர் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. We are conquerors. So our people should be with us and they should be fruitful, multiply and fill all earth. I'm not saying, all we have to do is what we hear here, we must speak outside. Amen. What we hear here, we must speak here, we speak outside. The word of God spoken by our beloved pastor here should be heard outside. ஒவ்வொரு தடவை நான் இங்கே வரும்போதும்
We are taking an oath. I will stand shoulder to shoulder with my pastor. I will strengthen his hands and do all I can to what? To expand and multiply this church. This is how we are saying, we are declaring that in the oath every time I come here, we are declaring that this is the holy grounds. This is my holy grounds. இந்த ஹோலி கிரவுண்டுக்கு மற்றவங்களுக்கு கூட்டி வரணுமா? வெளில போனவங்களை கூட்டி வரணும், நம்ம இடமிருந்து வெளில போனவங்களை கூட்டி வரணும். And we must bring back new brothers and sisters who are going towards doom. 21st millennium is one of the worst ever time to live. பாருங்க, 3 வயசு குழந்தைங்க எல்லாம் கற்பழிக்கப்படுதுங்க. நம்ம கேட்குறோம், நம்ம டிவியில் பார்க்குறோம், கேட்குறோம், அதெல்லாம் உண்மையாக நடக்குது. There is terrible atrocities happening around us. Which is the only way to stop this? For people to know, feel and receive Christ Jesus. நமக்கு இருக்கும் கர்த்தர், நம்மிடமே இருக்கும் கர்த்தர், வழியில் நம்ம பகிர்ந்து கொள்ளணும். All we have to do is very simple. You need not be a pastor. I've told you this before. You need not be a pastor. You need not be a priest. You need not be evangelist. You need not be a preacher. You need not be a preacher. Just be a reacher. Amen? No need to be a preacher. Be a reacher with your Christ. Amen? Preaching is not about how can I preach. Preaching is all about what you preach. Very simple. What you hear. Men of God, servants of God like me, humble me, and pastor, your elders, visiting pastors, men of God, women of God who are speaking here, hear that here, and don't let it go from here. Before it goes out of there, speak it from your mouth. Amen? Very simple. 11 became 29 billion. That's crisis matrix. And we are Christians. Right? We do what Christ did, right? All we have to do is, each one of you, bring just one single person every month to this church. Amen? One single person. 10 பேர் இல்லை, 100 பேர் இல்லை, ஒரே ஒரு ஆள், ஒரு சகோதரியோ இங்கே ஒவ்வொரு வாரம் கூட இல்லை, only once in a week, once in a month, not once in a week, once in a month, any one of the Sundays. Usually there are 4 Sundays. 4 Sundays in a month, all of us know. And there are some 5 Sundays every 3rd month. There's a 5th Sunday also. Among the 5 Sundays, one Sunday of your choice, you bring one single person for Christ here to hear the word of God here. To share the love of and affection. You all share with each other. Share it with that new person. இங்கே வாங்க, பாருங்க, வார்த்தை கேளுங்க, கர்த்தருடைய மகிமை பாருங்க. எங்களுடைய பாஸ்டர், எங்களுடைய ஐசக், எங்களுடைய டேவிட், எங்களுடைய சகோதரி இந்து, மற்றவங்க சகோதரர் எல்லாமே ஒவ்வொருக்கும் எங்களுடைய அன்பை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். பாருங்க, இந்த மாதிரி அன்பு உங்களுக்கு எங்கேயும் பார்க்க மாட்டீங்க. குழந்தைகள் முதல் பெரியவர் வரை ஆத்மார்த்த அன்புள்ள நாங்கள் பழகிறோம். கண் தெரியாத ஒருத்தர் வந்து பேசுகிறார். இங்கே சொல்லுங்க, ஒரு கண் தெரியாதவர், நடக்க முடியாதவர் அங்கே வந்து பேசுகிறாரு. ஒரே ஒருத்தர் தான். என்ன வந்து தெரியுமா? தட் இஸ் த மேட்ரிக்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ஜீசஸ். 11 became 29 billion. இப்படி தான். நீங்கள் ஒருத்தருக்கு ஏமேன், நீங்கள் ஒருத்தர் கொண்டு வந்தீங்கன்னா அடுத்த மாதம் 2 பேர் இருப்பீங்க, 2வது மாதம் 4 பேர் இருப்பீங்க. அந்த 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தர் கூட்டிங்கன்னா 4 பேர், 3வது மாதம் 8 பேர், 4வது மாதம் 16 பேர், 5வது மாதம் 32 பேர், 6வது மாதம் 64 பேர், 7வது மாதம் 128 பேர், 8வது மாதம் 256 பேர், 9வது மாதம் 512 பேர், 10வது மாதம்
1024. You are reached already 1000. Can you imagine that? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. Hallelujah. It is possible. It is Christ matrix. It is Christ's formula. Only one person every month. அவரு அடுத்த மாதம் அவரு தெரிஞ்ச ஒருத்தர் கொண்டு வந்தால் போதும். At the end of 10th month, your church, Shalom International, will have to move out from this. It will be here and it will be there, it will be there, it will be everywhere. Amen. Hallelujah. All over the UAE. இந்த 1024 இந்த கால்குலேஷன் அப்படியே போட்டு பாருங்க. இந்த 24th month next year endல it will be more than 200,000. Amen. Believe me, that is how Pastor Joel's church in America spread. That's how the church of Pastor Stephen Frederick in New York, it multiplied. That's how a church in China, which a remote village he started, the pastor started. Today, 800,000 are the congregation members. 800,000 people in La. 800,000 people have accepted Christ Jesus as the Savior. The world is being saved. கரங்களை தட்டுங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அது எப்படி நடக்குது? அந்த 11 பேர் எப்படி அதை சாதிச்சாங்க? ஒண்ணுமே தெரியாது. They are even cowards. They were hiding in the upper room. They are not educated. They have no money, no resources, no friends, no relatives in any other countries. For Thomas, nobody in India. How it happened? யாராவது சொல்லுவாங்களா எப்படி நடந்தது? Because Jesus said, teach them all that I commanded you, and lo, I am with you until the end of the age. Amen. நீங்க ஒருத்தரை கொண்டு வரும்போது உங்களோட கர்த்தர் உங்களோட போகிறாரு, அவர் உங்களோட திருப்பி வருகிறார். கர்த்தர் உங்களோட இருக்க வரைக்கும் you are a conqueror. Continue to be a conqueror, but conquer souls for Christ Jesus. Let the kingdom expand. Let this church multiply and expand into various places. Your seed should be growing everywhere. Amen. நீங்க சொல்லணும், அங்க இருக்க அந்த திருச்சபை நான் போட்ட ஒரே ஒரு விதையில நடந்தது, நான் இப்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஆமென். கர்த்தரோட ஆசீர்வாதத்தை முழுமையாக கட்டிட்டு இருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒன் சோல் வச்சு போனா கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்க. கர்த்தர் அங்க விண்ணகத்தில் வானத்தில் ஏஞ்சல்ஸும் தூதர்களும் செயின்ட் ஆஃப் காட்ஸ்லாம் மாலாடிப்பாங்க, கொண்டாடுவாங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. உங்களுடைய வாழ்க்கை will shine, glitter and dazzle. You will arise and shine because the glory of God has come upon you. Walk as a conqueror, not as a subdued. You are a conqueror. Amen. Hallelujah. கரங்களை கருத்தை மகிமைப்படுத்துங்க. இது சும்மா பேச்சாக வச்சு கேட்காதீங்க, வாழ்க்கையை நடத்துங்க. அடுத்த மாதம் Amen. Hallelujah. அடுத்த மாதம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரே ஒரு உங்களுடைய நெய்பரையோ, உங்களுடைய ஒரு ஃபார் ரிலேட்டிவையோ, உங்கள் கூட வேலை செய்யும் கல்விக்கையோ, உங்கள் பாஸையோ, உங்களுடைய கீழே வேலை செய்கிறவங்களையோ, ரோட்டில் நடப்பாங்க சேல்ஸ்மேன், வீட்டுக்கு சேல்ஸ்மேனு, யாராவது ஒருத்தர் கூட்டு வாருங்க. அந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பிளஸிங் பாருங்க. யூ வில் பி பிளெஸ்ட். ஜெபிப்போமாக. அப்பா, பாசமுள்ள தகப்பனே, தட்டுங்கள் சொல்ல வேண்டும் தட்டாமலே எங்கள் பல கதவுகள் திறக்கும் நல்ல பிதாவே, O gracious and loving God, Father God, you are a great and mighty God. You are doing great and mighty things through us, your humble servants, as we attempt, as we initiate, as we walk towards expanding and multiplying your holy grounds. Father God, bless us with grace, mercy, love and peace of Christ, and make us victors, not as victims. In the name of Jesus, I declare for each one of you blessings upon blessings. கிருபை மேலே கிருபை நிரம்ப நிரம்ப ஒவ்வொரு கிடைக்கப்பட்டும் என்று அந்த கிருபையை தரும் கர்த்தர் மூலமாக ஜெபிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் பீ டு காட். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். God is continuously speaking to the church.
As I was mentioning this before itself, when we declared this year of evangelism this year, it's a reminder. Hallelujah. Hallelujah. What a wonderful Savior. Simple mathematics. Amen. Hallelujah. Hallelujah. Pastor தெரியாது இந்த இயர் வந்து it's declared as a year of evangelism. Hallelujah. But see, this is what the Spirit of God is always reminding. Amen. Hallelujah. As a church, as a believer, we should be very, very, very important, very careful and be watchful, be a person, move in the Spirit. Hallelujah. God has a great plan. Hallelujah. When 11 people can travel and reach out so many souls. Hallelujah. What a great privilege. God has given you hands, a nice physique. Amen. But today we are seated in a nice place. Amen. Hallelujah. Imagine the pastor today morning who shared the word. Hallelujah. With so much of obstruction, so much of difficulties. Amen. But still he could speak the word from his mind. Every passages, every verse. Amen. Hallelujah. 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 What a grace God has given to everyone. But are we recognizing the grace and use for the glory of God? This is the question today morning. Hallelujah. Hallelujah. You have been wonderfully created in His image. Hallelujah. And you have been called. Romans 8:37 it says, be more than a conqueror. Hallelujah. You have been called to be more than a conqueror. What amazing word. Hallelujah. Today morning, I don't know how many of you have taken every passages and noted down in your church. When we come to the service, I want to be a person. Always the Spirit of God wants us to completely change every moment. Hallelujah. Change is a process in our life. Hallelujah. Change towards the kingdom of God. Hallelujah. To make ourselves to be productive for His kingdom. Hallelujah. You're not by accident in this place. Hallelujah. It's the plan of God in your life. Hallelujah. It's the glory of God wants to do something marvelous in your life. Hallelujah. He brought you on a mission purpose. Hallelujah. He brought you in this country on a mission purpose. In spite of so many people there in the world from your own place. But God gave the opportunity and opened the doors to be here for His mission, for His kingdom. Hallelujah. Church, this is a reminder. Hallelujah. அவர் வருகை தாமதிக்குமானால் நீ எத்தனை ஆத்மாக்கு எனக்காக. That's what He has asked us to. He said, go and the great commission work He has asked to give. He has given us. It's a responsibility. Hallelujah. Today morning, I'm so thankful to God for putting the word to the man of God. Amen. Hallelujah. Hallelujah. John 11:40. Hallelujah. Sorry, Job 11:40. Today morning we saw that. Hallelujah. John 11:40 and Job 27 and 28. Romans 8:37. Hallelujah. I want to say, even when Pastor was mentioning about Romans 8:37, 1 Corinthians 15:57, the reason was given, and John 16:33, the reason was explained. Hallelujah. Church, இந்த கால வேளையில எல்லாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. We'll say that, Lord, I'm an ordinary person, but I want to do extraordinary things for you. I'm available. How many of you can say that I'm available, oh Lord? Hallelujah. Use me, oh God. Hallelujah. என்னை பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக மாத்துங்க. Hallelujah. எனக்கு எல்லா குறைகள் உண்டு, எனக்கு எல்லா தடைகள் உண்டு. I have so many difficulties, so many obstructions. But Lord,
in this hour, because your word came, I'm just still seeing you, oh God. I want to declare and say that I'm available here, oh God. Use me, oh God. Hallelujah. Open your mouth and speak to the Lord. If you think that you want to walk in the purpose of your life, what God has called you. Hallelujah. You should know, church, be a purpose-driven people. There's a purpose in your life. இந்த உலகத்தில் ஆண்டவர் உங்களை படைத்திருப்பார், ஆனால் ஒரு நோக்கத்தோடு தான் படைச்சிருக்கிறாரு. Hallelujah. If he created you in this world, that's a purpose he has kept behind it. Be a person that you will fulfill that purpose. Say, the Lord, as the word came today morning, I will run for you. I will share the word. I'll bring. Hallelujah. Let your fire move around, oh God, for your kingdom to be established. Hallelujah. மகா இரக்கம் கிருபையும் உள்ள அன்பு தகப்பனே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த தேவனுடைய வார்த்தைக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களோட பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக மாற்றும். Use us, Lord, bless us, and Lord, use us for your kingdom. Use us as a vessel that will be a vessel of honor for your kingdom, oh God. In the mighty name of Jesus, I offer this prayer to you, Lord. Amen. Hallelujah. Your hands lifted up to the heavens. Hallelujah, Jesus. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. Worship your name. Hallelujah. Hallelujah. We lift your name. Hallelujah. Let your hands be lifted up to the heavens. We worship your name. Hallelujah. Oh, hallelujah. Hallelujah. As we worship with the angels. Hallelujah. Oh, hallelujah. Oh, hallelujah. Oh, for you are glorious, worthy to be praised. You're the Lamb upon the throne. Holy, holy, holy is the Lord. Hallelujah. Holy, holy, holy is the Lord. Hallelujah. Jesus. Hallelujah. Worship your name. Hallelujah. We lift your name. Hallelujah. Thank you, Jesus. Oh, thank you, Lord. Thank you. From the depth of our hearts we worship you. We thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Hallelujah.
Savior God to thee. How great thou art, how great thou art. Hallelujah. How great thou. Let's all lift up our voice. Hallelujah. Then sings my soul, my Savior God to thee. How great thou art. Oh, how great thou. கைகளை உயர்த்தி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? Then sings my soul, my Savior God to thee. How great thou art. Thank you, Father, for your love. How great thou art. Worship your name. Oh, then sings my soul, my Savior God to thee. Hallelujah. How great thou art. How great thou art. Hallelujah. Thank you. Oh, hallelujah. For the Lord God Almighty. Hallelujah. Oh, hallelujah. Hey, hallelujah. Holy, holy are you, Lord God Almighty. Worship your name. Holy, 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 holy are you, Lord. Are you, Lord God Almighty. Worthy is your Lamb. Oh, worthy is the Lamb. Worthy is the Lamb. Worthy is the Lamb. Oh, for you are holy. Oh my God. Holy. Let's all lift our hands high. Are you, Lord God Almighty? Oh, worthy is the Lamb. Oh, worthy is the Lamb. Amen. Oh, worthy is the Lamb. Jesus, name above all name, beautiful Savior, glorious God, Emmanuel, God is blessed Redeemer, living God. Let us shout out His name, Jesus, Jesus, name above all, beautiful Savior, beautiful Savior, glorious God, Emmanuel, God is with us, blessed Redeemer, living God.
I love you. I love you. I love you, Jesus. Oh, I love you. I love you. I love you, Jesus. Worship your name. We worship you. We worship you. We worship you, Jesus. Oh, we worship you. We worship you. We worship you, Jesus. Jesus, what a wonder you are. You are so gentle, so true and so kind. You are love, a bright morning star. Jesus, what a wonder you are. Jesus, what a wonder you are. You are so gentle, so pure and so kind. You shine like a bright morning star. Jesus, what a wonder you are. Come again, sing along with me. Jesus, what a wonder you are. You are so so pure and so kind. You shine like a bright morning star. Jesus, what a wonder you are. Once more, Jesus, name above all, beautiful Savior, glorious God, Emmanuel, God is with us, blessed Redeemer, living. One last time, Jesus, Jesus, name above all names, so beautiful Savior, glorious, glorious God, oh, Emmanuel, God is with us, blessed Redeemer. Thank you, Jesus. Living. You are blessed, you're blessed Redeemer. You're the living word. Thank you, Jesus. Every glory and honor belongs to you, Father. Amen. Hallelujah. What a wonderful time to be in the presence of you, O God. Lord, Master, we give everything to you, O God. ஆண்டவரே, இந்த அருமையான காலவேளைக்காக நன்றி சொல்றோம். அப்பா, இந்த காலவேளையில் உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். எல்லா துதிக்கு பாத்திர நீர் ஒருவரே. துதிக்கான மகிமை உமக்கு ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் நன்மையுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களும் கிறிஸ்து திரும்ப அவருக்கு நம்மோடு இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.